ஏமா இந்த நேரத்துல இங்க வந்த? என் மாமனாருடைய ஊரான முகையூருக்கு போகலாம்னு வந்தேன். ட்ரெயின் தவறிடுச்சு. அப்படின்னா இப்ப நீ மாமனார் வீட்டுல இல்லையா? இல்லைண்ணா, இவனுடைய அப்பாவும் நானும் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். ஆனா அது என் மாமனாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதிர்பாராத விதமாக இவருடைய அப்பாவை நான் இழந்துட்டேன். இவரை வளர்க்கறதுக்கு கூட என் மாமனார் எந்த ஒரு உதவியும் செய்ய மறுத்துட்டார். அது சம்பந்தப்பட்ட கேஸுக்காக தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஒருவேளை இந்த குழந்தையை கடத்திக்கிட்டு போக செஞ்ச முயற்சி கூட அவருடைய ஏற்பாடா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கவலைப்படாதே கமலா, உங்க மாமனார வழிக்கு கொண்டு வந்து உன் குழந்தைய வளமா வாழ வைக்க நான் வழி செய்கிறேன். அழாதே, ஆமா வா. உமா உமா, ஏண்டி நான் கூப்பிடுறோம் காது ஒழுங்குல அப்படின்னு பாயசமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுவா சித்தி? காலேஜ் பாட புத்தகம் சித்தி. பாட புத்தகம் தானே? ஆமா. அதை வாயை விட்டு சத்தமா உறக்க படிக்கிறது. ஏன் முணுமுணுத்துட்டு இருக்கிற? எங்க கொண்டா இப்படி கொண்டாடினா எதுக்கு சித்தி? காதலிப்பது எப்படி? இதைத்தான் நீ காலேஜில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறியா? நல்லா இருக்குடி அம்மா. ஆமா, இதெல்லாம் என்ன? காதலை வளர்ப்பது எப்படி? காதலும் மோதலும். காதலோ காதல். என்னடி இது கர்மம்? படிக்கிற புத்தகங்களையும் பேர்களையும் பாரு. இல்ல சித்தி, பேரு தான் அப்படி இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் உள்ள என்ன விஷயம் இருக்குதுன்னு பேரை பார்த்தாலே தெரியுதே. உன்னை சொல்லி குத்தமில்லடி, எல்லாம் உன் அண்ணன் கொடுக்குற இடம். இங்க உட்காருமா. உடனடியா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீ உருப்பிடுவேன். பாத்தியாப்பா உன் தங்கச்சி படிக்கிற படிப்ப? சித்தி, கல்லும் முள்ளும் கால்ல படாம பாதையில நடக்கிறது போலத்தான் படிக்கிறது. எதை வேணும்னாலும் படிக்கலாம். ஆனா தீய கருத்துக்கள் நம்ம அறிவை தாக்காதபடி எச்சரிக்கையா இருக்கணும். உமா, எல்லாம் எடுத்துக்கிட்டு போ. இனிமே சித்தி சொல்றப்பதான் கேட்கணும். சரிண்ணா, அதெல்லாம் இங்க வச்சுட்டு போ. போ. சித்தி சித்தி சித்தி, ஏன் நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு வாத்தியார் இருந்தார்ல, ஆமா, அவருடைய மக கமலா வந்திருக்கு. அவளே ஏன்டாப்பா கூட்டிட்டு வந்தா? அவ கால் பட்டாடம் தான் விளங்காத. சத்தம் போடாம பேசு சித்தி. பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆதரவு இல்லாம அனாதையா வந்துருச்சு. இங்கே தங்கிருக்கு. இந்த வீட்டுல என் பேச்ச யாரு கேட்கறாங்க? சித்தி, யாருக்காவது ஆபத்துன்னா ஓடி போய் உதவி செய்வீங்களே, அந்த நல்ல குணத்தை நம்பிதான் கூட்டு வந்துட்டேன். சித்தி, கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் அனுப்பிடும். பாடியம்மா வா. ஏன் வருத்தப்படுற? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துதானே ஆகணும். வா வா. அழாதம்மா, நாளைக்கே உங்க மாமனாருக்கு நான் லெட்டர் போடுறேன். பதில் வந்த பிறகு உன் வழக்க பத்தி என்ன செய்யலாங்கிறத முடிவு பண்ணுவேன். போடா வெளியே. விடுமாமா விடுமாமா, போடா வெளியே. கூட வேலை செய்யணும். வேணாம் நீ என்ன வாங்க நீ? என்ன மாமா அது இப்படி தூக்கி தூக்கி எறியுற? கூட வேலை செஞ்சாலும் விட மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க திட்ட. 4 அடி தோன்ற வரைக்கும் தான் நீ என்னோட இருக்கணும். அதுக்கு மேல போயிடணும். 6 அடி வரைக்கும் நான் தோண்டணுமா? ஆமா. மேல தோண்டக்கூடாதா? அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்றவனா அது அறிவுள்ளவன் தோன்றது. அது நான் தான் தோண்டி பார்ப்பேன். ஓ, அங்க போய் வேற இடத்துல தோண்டு. எங்க போய் தோண்டா? ஆமா, என்ன சார் இதெல்லாம்? சார், ஒரு இருதய நோய்க்காரராக நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களை வேலை செய்ய கூட நான் எத்தனை தடவை சொல்றேன். ஆஸ் எ டாக்டர் நான் இதை விட என்ன சார் சொல்ல முடியும்? என்னங்க சார், பூமிக்குள்ள தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தோண்டாம இருக்க முடியலையே, என்ன செய்ய சொல்றீங்க? இங்க தங்கம் இருக்குன்னு யார் சார் சொன்னாங்க? மண்ணை தின்னு பார்த்துட்டு சொன்னா, கரைச்சி குடிச்சு பார்த்துட்டு சொன்னா, ஆராய்ச்சியாளனுங்க பூரா சொல்றான். அதுவும் தவிர எங்க முப்பாட்டம் இருக்கிறாருங்களே, பூமிக்குள்ள தங்கம் இருக்குன்னு எழுதி வச்சிருக்கிறாருங்க. அதனால தாங்க தோன்றேன். சரி, நீங்க முதல்ல உள்ள வாங்க, இன்ஜெக்ஷன் போடணும். மெதுவா பாத்து. வாடா வா, நான் இல்லாதப்ப தோண்ட கூடாது, இருக்கும்போது தோண்டணும். பின்னால வா. அப்பாடா, எதுக்கு சார் தினம் ஊசி போடுறீங்க? இது உங்க இருதயத்தை கட்டியாக்குறது.
என் இருதயம் கெட்டின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆக்குறீங்க போல இருக்கு. ஆமா சொல்ல மறந்துட்டேன். இந்தாங்க உங்களுக்கு ஒரு காகிதம் வந்திருக்கு. கண்ணாடி கொண்டா. அது மூக்கு மேலேயே இருக்க வேண்டிய சாமா. ஏன் கலட்டுறீங்க? கண்ட கண்ட இடத்துல போட்டு கொண்டாங்கிறது எந்த குழியில கிடக்குதோ. இவன் சொல்றத பார்த்தா கண்ணாடி கொண்டாட மாட்டான் போல் இருக்கு. டாக்டர் சார் நீங்களே படிங்க. நானா? ஏன் நீங்களான்றீங்க? நம்ம குடும்பம் வேற, நீங்க வேற. நான் நினைக்கிறேன்னா எல்லாம் ஒண்ணு. படிங்க. உயர் திரு தர்மலிங்க முதலியார் அவர்களுக்கு. உயர் திரு 2 மரியாதை கொடுக்கலாம். பரவாயில்ல, படிங்க. உங்கள் மூத்த மருமகள் கமலாவின் உடன்பிறவாத அண்ணன் எழுதி கொண்டது. உடன் பிறக்காதவன் எப்படி சார் அண்ணனாவன்? படிங்க. நீங்கள் பெரிய மனிதர், அதான் ஊருக்கே தெரியுமே. தாங்கள் மூத்த மருமகள் விஷயத்தில் நடந்து கொள்ளும் முறை கொஞ்சம் கூட சரியில்லை. தவறோ சரியோ, காதலித்து மணந்த உங்கள் மகன் மனைவியையும் ஒரு குழந்தையையும் அனாதையாக விட்டுவிட்டு இறந்து போய்விட்டார். இந்த நிலையில் நீங்களும் உதவவில்லை என்றால் அந்த அவளை என்ன செய்வாள்? நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு மகள் இருந்து அவளுக்கு இப்படி ஒரு கதி நேர்ந்தால்? என் மகளுக்கு அப்படி ஒண்ணும் கதி வராது. என் மக அப்பேற்பட்ட அல்ல சார். என் மக ரோட்ல நடக்கும்போது எத்தனையோ பசங்க எதிர்க்க வருவாங்க. இன்னும் தலை குனிஞ்சு போனதில்லை சார். அவ பாக்குற பார்வையில எல்லா பசங்களும் பயந்து ஓடி இருக்கிறானுங்க சார். ஹாஸ்டல்ல படிக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என் மக மேல உண்டா? ஒரு படிச்ச பையனுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்துச்சு, ஒரு பேனா கொடுத்துச்சு, யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் தங்கச்சி மாதிரியா என்கிட்ட இருக்கிற மகனை மயக்கி பிரிச்சு எடுத்துக்கிட்டு போய் சாவடிச்சுட்டான். சனியனுக்கு இந்த ஜென்மத்துல ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன். அடுத்த ஜென்மத்தை நான் பிறக்கவும் மாட்டேன். திட்டத்தை விட்டுட்டு வேற படிங்க. இந்த கடிதத்தை கண்டதும் ஒரு நல்ல முடிவிற்கு வருவீர்கள் என்று நினைக்கிறேன். வராவிட்டால் இந்த விஷயத்தில் நீங்கள் துணிகிற அளவுக்கு நானும் துணிய தயார். உணர்ச்சி ஓவரா போயிடுச்சு. எப்பவுமே கொஞ்சம் சீக்காளிகளுக்கு கோபம் வரும். அவன் என்ன மிரட்டி உருட்டி சவால் விட்டுருக்கானே சார். அவனுக்கு ஒரு எதிர் சவால் இப்பவே விடணும். ஆணித்தரமா ஒரு பதில் எழுதணும். நானா? நான் எதுக்குங்க? இது உங்க வீட்டு விஷயம். ஐயோ, நீங்க என் உடம்ப காப்பாற்றுற டாக்டர் இல்லையே, என் மான மரியாதை அத்தனையும் காப்பாற்றுற டாக்டர் ஆச்சு. எழுதுங்க சொல்றேன், எழுதுங்க. கமலா, கமலா, என்னன்னா? உங்க மாமா எனக்கு கடிதம் எழுதிருக்காருமா. என்னன்னா எழுதிருக்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மிருகத்தனமா மிரட்டி கடிதம் எழுதிருக்காரு. நீ ஏமா இப்படி கவலைப்படுற? நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீ உடனே புறப்பட்டு முகையோர் போய் நம்ம வக்கீல பாரு. அவர் வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்வார். வழக்கன்னைக்கு நான் கண்டிப்பா எப்படி வந்து சேர்ந்துறேன். போறேன்னா, ஆனா குழந்தைய பத்தி தான் எனக்கு பயமா இருக்கு. உண்மைதான். குழந்தைக்கு அவங்களால ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படும். அப்படின்னா குழந்தைய இங்கே விட்டுட்டு போகலாமா? என்ன? அதுதான் சரி. கமலா, குழந்தைய எங்க கிட்ட விட்டுட்டு போ. நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம். அது ஏன் இங்க விட்டுட்டு போக சொல்ற? தாய் குழந்தை ஏன் பிரிக்கிற? குழந்தை தாய் விட்டு தனியா இருக்குமா? என்னப்பா அது? உனக்கு கொஞ்சம் கூட விவரம் புரியாம இருக்கிற? சித்தி, கமலா குழந்தையோட அங்க போகவே கூடாது. குழந்தை இங்கே இருக்கட்டும். இந்த வீட்டுல என் பேச்ச யாரு கேட்கறா? கமலா, நீ அவங்கள பத்தி கவலைப்படாது. குழந்தை இங்கே இருக்கட்டும். நீ பிரயாணத்துக்கு தயாரா இருப்போ. குழந்தையால சித்திக்கு தொந்தரவு வராம நீ தான் பாத்துக்க. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னா நான் பாத்துக்கிறேன். நான் காவல் நிலையம் வரைக்கும் போயிட்டு வரேன். எவ்வளவு ஆனந்தமாக சொல்லி வரும் மலை ஒரு நொடியில் ஒழுங்கி விடுகிறது. தப்பு தப்பு. அது காதலியோடு நெருங்கி விளையாடுகிறது. முன்னால் ஓடி வருகிறது அது பெண்ணலையா. பின்னால் வரும் ஆனலை அதை தொட்டு விளையாட ஓடி வருகிறது. இல்லை இல்லை, தொட்டு விட்டால் இன்பம் கெட்டு விடுமே என்று ஒன்றை ஒன்று தொடாமல் கண்ணாங்குச்சி விளையாடுகிறது. இந்த காதல் காவியத்தை பார்க்கத்தான்
நம்மை போல் காதலர்கள் இங்கே வருவார்கள். ஏதேது கற்பனை ரொம்ப வேகமா ஓடுது. ஆனா நம்ம வாழ்வும் இந்த கடல் அலைகளின் தொடர்கதை ஆயிடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. கவலைப்படாது. அடுத்த முறை நம்ம வாழ்வை வளமாக்கக்கூடிய நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். வரட்டுமா? என்ன அவசரம்? நான் இன்னைக்கே ஊருக்கு போகணும். என்னது ஊருக்கா? அப்படின்னா உங்க தங்கையை கூட்டிட்டு போலியா நீங்க? இல்லம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளோட கார்ல போறேன். அது ட்ரெயின்ல வந்துடும். என்னம்மா போகுமா? பின்ன இருக்காதா? அதோட என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சிருக்க முடியுமா? இதப்பா, நம்ம சந்திக்கலனாலும் கடிதங்கள் மூலமா சந்திக்கணும். கண்டிப்பா சொல்றேன். டெய்லி உங்ககிட்ட இருந்து ஒரு கடிதமாவது நான் எதிர்பார்த்தேன். இந்த அட்ரஸ் வரட்டுமா? டாடா. சீரியோ. யாரே அந்த வீட்டுல வந்து கடன் வாங்கிடுது? நீயா ஒரு தடவை சொன்ன அறிவில போயா? சொல்லிட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு என்ன நம்பிட்டு வந்துட்டு இருக்க? இந்த வீட்டுல வேலை இல்ல போகிற மூஞ்சிய பாரு. நீ என்ன முதலாளியா? நான் அவர் பாக்குங்க. வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கும்போது முதலாளி நேரம் போய் பாத்துருவே. நீ சும்மாரியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா சரி. ஆட்ட உன்னை பத்தி யாரும் தெரியாது. என்னடா ஒரு உந்துக்கு நிக்க மாட்டான் அவன். நடக்குமா? போகல போயா. என்ன கத்துற? என்னயா? கிட்ட வந்தா நான் புத்தா மூஞ்சில வச்சு விளையாடுவேன் தெரியுமா? ஆஹா. என்ன கொடி கட்டுறியா? என்ன சொல்லு? என்ன உன்ன கட்டு முதலாளி சொல்லிட்டு எங்க போற நீ? என்னடா இது? என்ன தெரு சண்டையா இல்ல முச்சண்டியா வீடா வாசலா? என்ன என்ன சண்டை? எஸ்மா எஸ்மா, இந்த வீட்ல சமையல் வேலைக்கு ஆள் ஒண்ணுன்னு கேள்விப்பட்டு வந்தேங்க. இந்த ஆள் என்னடான்னா பொம்பளை தான் வேணும், ஆம்பளை வேண்டாம்னு சொல்றாரு. ஏண்டா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொம்பளை தான் வேணுமா? ஆம்பளை சமைச்சா இறங்காத மைனர் வயலுக்கு? இல்ல மாமா, நீங்க தானே சொன்னீங்க வேலைக்கு வர்றவங்க லட்சணமா இருக்கணும். ஆமா, லட்சணம் என்ன? இவன் லட்சணத்துக்கு பரவடா நல்ல பயில்வான் மாதிரி இருக்கிறான். என்ன அது மட்டும் இல்லைங்க. அப்புறம் என்ன, நான் எசமான பாத்துக்கிறேன் சொல்றேன். நான் தானே இந்த வீட்ல எசமா, வேற யாரா இருக்கான்? அப்படி இப்படின்னு என்ன அடிக்கிறான் இந்த ஆளு. பல்ல உதத்தோடு எஜமான்னு வேற நீ சொன்னியா? நான் எஜமா இருக்கும் போது நான் உன்னை வச்சுக்கிறேன். நல்லா சமைப்பியா? ஃபர்ஸ்டா சமைப்பேன். நலபாகம் போல சமைப்பியா? ரொம்ப நல்லா சமையல் அறையை காமிச்சிட்டு வெளியே வா. தோன்றதுக்கு போகணும். வா போ, அழைச்சிட்டு போ. சீக்கிரம் சின்ன கடபார கொண்டா, பெரிய கடபாரையா கொண்டாடாது. ஆமா, பலசரக்கு சாமான்லாம் எங்க இருக்கு? கடையில. உப்பு புளி மிளகாலாம் எங்க இருக்குன்னு கேக்குறியா? உப்பு ஜாடியில, பருப்பு டின்ல, அரிசி மூட்டையில, பெருங்காய டப்பாவில, மிளகா மோரத்துல, நெய் பாட்டில, நீ தரையில. வெடிக்காத ஆளா இருக்கே. ஆமாமா, என்ன பண்றது? உன் சமையல நான் திங்க போறேன்ல. ஆமா, இங்க சாப்பாடுலாம் எப்படி இருக்கும்? அடடே, திங்கவா வந்த? யாராருக்கு எப்படி எப்படி சமையல் பண்ணணும் சாப்பிடணும்னு கேக்குறியா? மாமாக்கு சக்கரை கூடாது, டயபிட்டிஸ். காரம் கூடாது, அப்பண்டிசைடிஸ். ஐஸ் கூடாது, பிராங்கிடிஸ். சாப்பாடே கூடாது, ஒரிஸ். உன்னே ஒண்ணுதான் ரொம்ப பிடிக்கும், டாக்டருக்கு ஃபீஸ். அதான் தவறாம கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நான் இங்க யாருக்காக சமையல் பண்ணணும்னு வந்திருக்கேன்? மாமன் விட்டா மத்த ஆளே கிடையாது. ஏன் நீ இல்ல, நீ திங்க மாட்ட. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய். எங்க தலையெழுத்து நாங்க தின்னு தொலைக்கிறோம். உனக்கு என்ன பிடிக்கும்? அந்த கேள்வி மாத்திரம் கேட்டுறாது. இதே கேள்வி கேட்டு எனக்காக சமையல் பண்ணி பல பேரை கியூல வேலையை விட்டு வெளியே போயிருக்கானுங்க. அப்படியா சங்கதி? சரி, அப்ப நான் சமையல் ஆரம்பிக்கலாமா? இங்க நில்றோம். அடுப்பு கிட்ட போகாது. நெருப்பு ஒரு வாட்டி கண்ணால பாத்துக்க. பாத்தியா? பாத்துட்டேன். கைய தூக்கு. இதுக்கு பதவி பிரமாணம் எடு. நான் சொல்றதெல்லாம் அப்படி சொல்லிட்டு வா. சொல்லு. அக்னி சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மையே. அக்னி சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மையே. எள்ளளவும் நான் இதிலிருந்து தவற மாட்டேன். எள்ளளவும் நான் இதிலிருந்து தவற மாட்டேன். ஒன்னாவது, எந்த காரணத்தை கொண்டும் நான் வேலைக்காரனாகவே இருப்பேனே தவிர முதலாளியாக முயற்சிக்க மாட்டேன். நம்பர் 2, எனக்காக சமையல் செய்ய மாட்டேன். வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடித்ததே சமையல் செய்வேன். நம்பர் 3 ரொம்ப முக்கியமானது. காய்கறி வாங்கும் போது சத்தியமா கமிஷன் அடிக்க மாட்டேன். ஐயோ, நான் விளையாடுறியா? வேலை பாரு. நீங்க கமிஷன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? இரு ஒண்ணு பேசிக்கிறேன்.
கைகள் உன்னை தங்கை போல் நினைக்கட்டுமே தாமரையெல்லாம் குளத்தினில் உன்முகம் தாமரையாகட்டுமே தேனோடும் தண்ணீரின் மீது மீனோடு மீனாக ஆடு செவ்வாழை கால்கள் உன் வண்டு கண்கள் ஜில்லென்று நீராடாடு சின்ன சின்ன தோணி தவழ்வது போலே கன்னியுடல் மிதக்கட்டுமே திருமகள் கொண்ட மருமகள் போலே ராஜாங்கம் நடக்கட்டுமே தேனோடும் தண்ணீரின் மீது மீனோடு மீனாக ஆடு செவ்வாழை கால்கள் உன் வண்டு கண்கள் நில்லென்று நீராடாடு கட்ட விழுந்த கூந்தல் வெட்டி வேர் போலே தண்ணீரில் நனையட்டுமே கட்ட விழுந்த கூந்தல் வெட்டி வேர் போலே தண்ணீரில் நனையட்டுமே கூந்தலின் பாகம் காற்றினில் ஏறி நாடெங்கும் மணக்கட்டுமே தேனோடும் தண்ணீரின் மீது மீனோடு மீனாக ஆடு செவ்வாழை கால்கள் உன் வண்டு கண்கள் ஜில்லென்று நீராடாடு இன்னைக்கு ரொம்ப நல்லா பொழுது போச்சுல்ல? ஆமா ஆமா, லீவ் முடியற வரைக்கும் பொழுது இப்படியே போனா ரொம்ப நல்லா இருக்குல்ல? இல்ல இல்ல, எங்க அப்பா எனக்கு லெட்டர் போட்டிருக்காரு, நான் ஊருக்கு போகணும். ஊருக்கா? என்ன அவசரம்? வேற எதுக்கு? அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருப்பாரு. சித்தி சித்தி, கடவுளும் குழந்தையும் ஒண்ணு. அன்பே கடவுள். குழந்தைகிட்ட அன்பா தான் பழகணும், திட்டக்கூடாது சித்தி. நீ இப்படி சொல்லி வை, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் மட்டும் உடைக்கட்டும். பாடி அம்மா வா. அப்பா நாதா, உன் தங்கச்சி லட்சணத்தை பாத்தியா? இது இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப நாளா நடக்குது. இந்த வீட்டுக்கு என் பேச்ச யாரும் கேட்கறா? என்னமோ இன்னைக்கு உன் கண்ணால நீ பாத்துட்ட. இவன் செய்யறது நல்லா இருக்கா? இவன் நல்லா இருப்பான்னு. நல்லா இருக்கா? இல்லன்னா சித்தி, இது நல்லாவே இல்ல. வயசு பொண்ணு வீட்டுக்கு வர நேரத்தை பாத்து இல்ல, பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சித்திக்காரி ஒழுங்கா வளர்க்கறது இல்ல, கருதலையா சுத்த விட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் நான் சித்தி தானே. இதுக்காக ஏன் சித்தி கவலைப்படுறீங்க? இந்த பாரு, இனிமே சித்தி சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன? இந்த குழந்தை எடுத்துட்டு போய் போ. சித்தி, ஒரு கேஸ் விஷயமா நான் இன்னைக்கே அவசரமா முகையூர் புறப்பட்டு போறேன். எப்ப திரும்புவே? கேஸ் முடிஞ்சிட்டா அப்புறம் நான் அங்கே ஏன் இருக்க போறேன்? உடனே திரும்ப வேண்டியது தானே. தெரியல, முதல்ல உங்க கண்ணுக்கு ஒரு கண்ணாடி போடுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏன் தான் இதை சாரிய வாரி போடுறாங்களா? ஏமா இப்படி போச்சு? நான் உண்மையா ஃபீல் பண்றேன். தப்பு செய்யறதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணணும். தப்பு செஞ்சிட்ட பிறகு ஒரு தடவை சாரின்னு சொல்லிட்டா போதுமா? ஐ ஆம் டபுள் ட்ரிபிள் சாரி. டபுளும் ட்ரிபிளும் ரேசாடி பழக்கம் போல இருக்கு.
மிஸ்டர், இனிமேலாவது பார்த்து நடங்க. ஆள் என்னமோ படிச்ச மாதிரி தெரியுது. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒழுங்கா நடக்க தெரியலையே. ஒண்ணு அழகா இருந்தா போதுமா? அடக்க வேண்டாம். ஆய பாரு, வெறி பண்ற மாதிரி படப்பட 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 படப்பட. ஏய் மிஸ்டர், என்ன முன்மணிக்கீங்க? நீதான் முன்முன் சொல்லிட்டு நான் ஒண்ணு முன்மணிக்கல. நான் வேணும்னு காசியை கொட்டல. செய்யாத்திரமா நடந்து போச்சு. தெரியாம செய்தா தவறு இல்ல. தெரிஞ்சு நீங்க செய்திருந்தா கூட அதை மறக்கவும் மன்னிக்கவும் கீழே படுத்துங்க. நீங்க எங்க போனா? மகளிர் போனோம். முதியூரா? ஆமா. அதுதான் என் சொந்த ஊரு. உங்களுக்கு கூட? எனக்கு சொந்த ஊர்ல நான் தொழில் விஷயமா போறேன். என்ன தொழில்? வந்து நான் ஒரு ஆராய்ச்சியாளர். என்ன ஆராய்ச்சி? மண்ணுல இருந்து விழுந்து வரைக்கும். நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். எங்க அப்பாவுக்கு ஆராய்ச்சியாளர்னா ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்த்தா விடவே மாட்டாரு. மொழியூர் பகவதி விலாஸ் தர்மலிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நீங்க கட்டாயம் எங்க வீட்டு வரணும். என்ன? ஒண்ணும் இல்ல, நிச்சயமா வரேன். படுத்துங்க. என் குடும்ப கௌரவம் அத்தனை போச்சு போச்சு. என்னப்பா இது? என்னமோ கோர்ட்ல என்னன்னு சொல்றீங்க? நாளைக்கு தானேப்பா கேஸ். கனவு கண்டம் போல இருக்குடா. கோர்ட்டுக்கு போகாத போதே இவ்வளவு பயம் இருக்கே. கோர்ட்டு கூண்டுல ஏறினா எங்கேதி என்ன ஆகுறது? 4 மனுஷன் மூஞ்சில எப்படிதான் முழிக்கிறது? ஏப்பா சும்மா மனசால அட்டிக்கிறீங்க? நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதே மறந்துட்டீங்க. நாளைக்கு நீங்க கோர்ட் ஏறாம பாத்துக்கணும், அவ்வளவுதானே? எப்படிடா வயி? ஏப்பா இப்படி செஞ்சா என்ன? சரிப்பா, நிம்மதியா தூங்குங்க. கத்தி வாங்க வாங்க, என்ன வாங்க, ஐயா ஐயா, இந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? ஐயா ஐயா, கார்ல ஒரு ஆளு ஒரு பொண்ணை கொலை பண்ணாங்க. நாங்க பாத்துக்கிட்டு ஓடி வந்தோம். அதுக்குள்ள காரு வேகமா போயிடுச்சுங்க. கார் நம்பர் என்ன? நம்பரை பார்க்க முடியலங்க. வரத்துக்குள்ள வண்டி வேகமா ஓட்டி போயிட்டாருங்க. ஆள் அடையாளமாக தெரியுமா? ஒரு பெரிய கோட்டும் தொப்பியும் போட்டிருந்தாங்க. இந்த வீடு யாருடையது? பகவதி விலாசுங்க. பெரிய பண்ணக்கார தர்மலிங்க இல்லைங்க, அவர் வேடுங்க. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? ரயில்வே கேட் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல. நீங்க எல்லாம் சாட்சி சொல்ல வரீங்களா? வர்றோங்க. எங்க இருக்கீங்க? இந்த பக்கத்துல கிராமத்துலங்க. ஐ சீ. தேங்க்ஸ். நல்லதுங்க நல்லதுங்க. படுவாவி பய. இப்படி செய்துட்டு போயிட்டானுங்க. கொலை பண்ணிட்டு போயிட்டானே. நம்ம தான் ஏமாந்து கூட பார்க்க மாட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங்.
யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் மெட்ராஸ்ல ஒரு போலீஸ் ஆபீசர். என் பேர் நாதன். ஓ, glad to meet you. Please. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? நான் இன்னைக்கு காலையில ஒரு கொலையை பார்த்தேன். கொலையா? ஆமா. அத பத்தி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். 403 எஃப்ஐஆர் புக் கொண்டு வா. அப்பா வாமா, வாமா. என்னம்மா இப்படி ஆயிட்டே? என்னப்பா என்ன? ஏம்மா இப்படி அழைச்சு போயிட்டு? பெண்கள் எப்பவுமே வள்ளிய கொடி மாதிரி இருக்கணும்ப்பா. கோடி மாதிரி இருந்தா அப்புறம் காத்தடிச்சா ஒடிஞ்சு கீழே விழுந்துடும். உங்க அம்மா நல்லா பொசு பொசுன்னு பசு மாதிரி ஊட்ட சுத்திக்கிட்டு இருந்தா, நீ என்னடா பொசு மாதிரி வந்திருக்கிற. ஹாஸ்டல்ல ஏதாவது சாப்பாடு கீப்பாடு போடலையா சொல்லு, ஒண்ணா விட மாட்டேன். அது இருக்கட்டும்ப்பா, உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? இருக்கம்மா, டாக்டர் தினம் சந்திச்சுக்கிட்டே இருக்காரு, ஊசி போடுறாரு, இப்ப பில்ஸ் கொடுக்குறாரு, நாளைல இருந்து தண்ணி கலந்த மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு. வாசரா அண்ணா நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் லில்லி, மேரி, ரூபி எல்லாம் சௌக்கியமா? ஆம்பளைகளே கேட்க மாட்டாங்க, பொம்பளையா கேட்பான். போங்கப்பா. பரீட்சையில நல்லா எழுதிருக்கிறியா? அதுக்கு என்னடா சும்மா ஜம் ஜம்முன்னு எழுதாதா? உன்ன மாதிரி ஒரே கிளாஸ்ல தம் புடிச்சுக்கிட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்ன கிண்டல் பண்ணாதான் உங்களுக்கு பொழுது போகாத. சரி, நீ அப்பா கிட்ட பேசிட்டு வா, அப்புறம் நான் பேசிக்கிறேன். ஆமா, குளிச்சுட்டு சாப்பிடவா அம்மா? ஐயோ, என்னம்மா இது? போகும்போது சிங்கிள் பெட்டியோட போனேன், இப்ப டபுள் பெட்டியோட வந்து நிக்கிறியே. பையன் தான் கட்டுட்டான், நீ என்ன சமாச்சாரம்? அதுவாப்பா, ராத்திரி ட்ரெயின்ல ஒரு கதை நடந்து போச்சு. கதையா? ஆமா. என்ன? என்னோட ஒருத்தர் வந்தாரு. தனியாவா? ஏ பாவம், அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரப்பா. கண்டா பயா விட்டுட்டு போன சாமான நீ தூக்கின்னு வர்றதா உனக்கு இது வேலையா? அவர் ரொம்ப நல்லவரப்பா. எல்லாம் தான் நல்லவன். உனக்கு என்னத்துக்கு இதுல யார் அவன் நல்லவன்? ஆராய்ச்சிக்காரர். ஆராய்ச்சியா? என்ன ஆராய்ச்சி செய்யறவன்? மைண்ட்ல இருந்து வீண் வரைக்கும் மண் ஆராய்ச்சி செய்யறவனா? அவனுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தியா? ஓ, கொடுத்துட்டேனே. நம்ம பொண்ணு இல்ல, யாராருக்கு அட்ரஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கேன். அதனாலதான் யாராரு பொட்டி படுக்க வீட்டுக்கு வரணும்னு கொண்டாந்து இருக்கிறேன். வாமா, குளிச்சுட்டு சாப்பிடுவோம். வாமா வா. பிஎஸ் கமலாங்கிறவங்க எந்த அறையில் இருக்காங்க? பிஎஸ் கமலா, ரூம் நம்பர் 15 சார். 15. சார், அவங்க ரூம்ல இல்ல, வெளியே போயிருக்காங்க. எப்ப போனாங்க? அவங்க நேத்து ராத்திரியே போனாங்க, இன்னும் திரும்பல. ராத்திரி போனவங்க இன்னும் திரும்பலையா? என்ன சார்? ஒண்ணும் இல்ல. வேற ரூம் ஏதாவது காலி இருக்குங்களா? பார்த்து சொல்றேன். பாய், ரூம் நம்பர் 7 சாவி எடுத்து கொடு. சார்,